அன்பார்ந்தவர்களே, நடைமுறை வாழ்க்கையிலே மார்க்கத்தின் பெருமதியை எப்பொழுதுமே உணர்த்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் விடுகிற தவறு என்ன? ஒரு குடும்பத்திலே தாய் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருந்து பிள்ளைக்கு மார்க்க அடிப்படையில் வழிகாட்டினால் தந்தை என்ன சொல்லுகிறார்? புள்ளங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்னு பிள்ளைக்கு வழிகாட்டிய தாயை அதட்டுகிறார். தந்தை கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்து பிள்ளைக்கு அறிவுரை செய்தால் அதை பார்த்து தாய் என்ன சொல்கிறார்? புள்ளங்க விடுங்க, அப்படித்தான் இருப்பான் என்றார். அன்பார்ந்தவர்களே, தாயும் தந்தையுமாக சேர்ந்து கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளையை நெறிப்படுத்தினால் சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே வளர்ந்தவர்தான் அம்ர் இப்னு அபீ ஸலமா. யார் அவங்க? உம்மு ஸலமாட மகன், அபூ ஸலமாட மகன். அபூ ஸலமா மரணித்த பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு ஸலமாவை திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு ஸலமாவோட மகன் அம்ர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் வளர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் ஒரு சஹன்ல, ஒரு தட்டுல, சாப்பாட்டு தட்டுல அமர்ந்து சாப்பிடுகிற நேரம் இடது கையால சாப்பிடுகிறார். அங்கும் இருந்து உணவுகளை புரக்கி புரக்கி சாப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனை பார்த்து, யா குலாம், ஏ பையனே, ஏ சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடு. வகுல் பியமீனிக, உன்ன வலது கையால சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடு. அந்த சின்ன புள்ளைக்கு மார்க்க வரம்ப காட்டி கொடுத்தாங்க பாருங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுக்கு நான் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறாரா? நீங்கள் அந்த கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளை சீர்படுத்தலாம். தந்தைமார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய மனைவி தொழவில்லை என்று அதட்டுகிறாளா? மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறாள் என்று ஏசுகிறாளா? அந்த தாயை திட்டாதீர்கள், அந்த மனைவியை ஏசாதீர்கள். அந்த தாய்க்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற பொழுதுதான் பிள்ளைகளை சரியான முறையிலே நெறிப்படுத்தலாம். இல்லை என்றால் தாயிடத்தில் சந்தர்ப்பம் எடுப்பார்கள் வழிகட்டு போவதற்கு, தந்தையிடத்தில் இடம் பார்ப்பார்கள் நாசமாகி போவதற்கு. தாயும் தந்தையும் சேர்ந்து கட்டியெழுப்பினால் நிச்சயமாக கட்டியெழுப்ப முடியும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.